ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸாக நல்லா மொறுன்னு ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த வடைக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து 5லிருந்து 6 மணி நேரம் அதை நல்லா ஊற விட்டுக்கலாம். 6 மணி நேரத்திற்கு அப்புறம் ஜவ்வரிசியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. அதை ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்த ஜவ்வரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு அடுத்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். அதனுடைய தோலையும் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை கொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி தழை, சாப் பண்ண பச்சை மிளகாய் 2, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து தண்ணி கொஞ்சமும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு சாஃப்டான டவ் பதத்துக்கு எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு பக்கம் கடாயில எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரத்துக்குள்ள வடைகளை தட்டி ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். ரெடி பண்ண எடுத்துக்கிற வடை மாவுல இருந்து கொஞ்சம் குவான்டிட்டியா எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி கையில நம்ம பருப்பு வடை தட்டுற மாதிரி தட்டி விட்டு எடுத்துக்குங்க. வடைகளை தட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெயும் காஞ்சி வந்துருச்சு. ஒவ்வொரு வடையா காஞ்ச எண்ணெயில சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம எப்பயும் வடை சுடுற மாதிரி சுட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. மறுபக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வடையை எடுத்து விட்டுக்குங்க. ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.